வணக்கம், டாக்டர் மைதிலி. பாதாம் பருப்பு, கருப்பு நிற பேரிச்சம்பழம், இல்ல கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உலர் திராட்சை, இல்ல ஏதோ ஒரு வகையான விதைகள், அதாவது சன்ஃபிளவர் சீட், ஆளி விதை, சியா சீட், இப்படி எந்த ஒரு நட்ஸ் பத்தியோ இல்ல விதைகள் பத்தியோ நான் வீடியோல பேசியிருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்டிகுலர் வீடியோலயும் இந்த உணவை காலை முதல் உணவா சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது, அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பெனிஃபிட் நம்ம உடலுக்கு முழுமையா வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்படி ஒவ்வொரு நட்ஸ் பத்தி பேசியிருக்கக்கூடிய வீடியோ இல்ல விதைகள் பத்தி பேசியிருக்க வீடியோ எல்லாத்துலயுமே காலை முதல் உணவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர், என்னோட பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல கூட நிறைய பேர் என்ன கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, காலையில முதல் உணவா எதை தான் சாப்பிடுறது? நிறைய நட்ஸ் வீடியோ, சீட்ஸ் எல்லாத்துலயும் ட்ரை ஃபிக், அதாவது காய்ந்த அத்திப்பழம், காய்ந்த பேரிச்சம்பழம், கருப்பு நிற பேரிச்சம்பழம், சிவப்பு நிற பேரிச்சம்பழம் எல்லாமே காலை முதல் உணவா எடுத்தா நல்லதுன்னு சொல்லும்போது எதை தான் முதல் உணவா எடுக்கலாம், நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. காலையில முதல் உணவா நானும் என்னோட குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷமாவே சாப்பிடக்கூடிய ஒரு மில்க் ஷேக் பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா புரத ஊட்டச்சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் B12 ஊட்டச்சத்து எல்லாமே அதிக அளவுல இருக்கு. ரத்த சோகை வராம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராம தடுக்கும். ரொம்ப குறிப்பா ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டை கொண்டு வரும். ரொம்ப குறிப்பா வளர்ற குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சிக்கு தேவையான புரத ஊட்டச்சத்தும் இதுல அதிகமா இருக்கு. ஸோ இதை எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக என்னோட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா 8:30 மணி இல்லை 8:45 நான் தூங்க வச்சுடுவேன். ஸோ நைட்டு 9 மணிக்கு என்னோட ரொட்டீன். இப்போ நைட் 9 மணிக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சியா சீட், சியா விதைகள் அப்படின்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நான் ஒவ்வொரு விதையும் 3 டீஸ்பூன் எடுத்துப்பேன். ஒருத்தருக்கு 1 டீஸ்பூன் அளவுன்னு கணக்கு. அடுத்து சூரியகாந்தி விதை, இது வந்து சன்ஃப்ளவர் சீட் அப்படின்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுவும் 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆலி விதை, ஃப்ளாக் சீட் அப்படின்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இது அவைலபிளாக இருக்கும். ஃப்ளாக் சீட் அப்படின்றது ஸ்கின்னு, ஹேர் க்ரோத் எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லது. இதுவும் 3 டீஸ்பூன். ஸ்பூன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணால் 1/2 டீஸ்பூன் அளவு தான் வரும் இது. நான் ஈவினிங் டைமில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு கொடுப்பேன் குழந்தைகளுக்கு. ஸோ அது காம்பன்சேட் ஆகிறதுனால நான் பாதி அளவு தான் கொடுக்குறேன். நீங்கள் நார்மல் டீஸ்பூன், ஒரு ஸ்டீல் டீஸ்பூன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பூசணிக்காய் விதை. இது பார்த்தீங்கன்னா தர்பூசணி விதை, வாட்டர்மெலான் சீட்ஸ். தர்பூசணி விதையும் 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். வாட்டர்மெலான் சீடுன்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், காய வைத்து வைப்பாங்க. அடுத்து பூசணி விதை, பம்கின் சீடு, இதுவும் 3 டீஸ்பூன் அளவு. இந்த விதைகள் எல்லாம் ஒரு கப்பில் கொட்டினதுக்கு அப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பிஸ்தா பருப்பு, ஒரு 15 பிஸ்தா பருப்பு, இது கூட 3 அத்திப்பழம் ட்ரை ஃபிக் நான் சேர்த்துப்பேன். ஒருத்தருக்கு 1ன்னு கணக்கு, நாங்கள் 3 பேருக்கு 3 ட்ரை ஃபிக்கு. அதே மாதிரி வால்நட் வந்து 3 தான் எடுத்திருக்கேன். 3 ரொம்ப சின்ன வால்நட், ஏன்னா வால்நட் அதிகமாக சேர்த்தா கசப்பு அதிகமாகிடுது மில்க் ஷேக்குன்ட்டு. 3 வால்நட்டு ரொம்ப சின்னது தான், பெருசாக இருந்தால் 2 வால்நட்டே போதுமானது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 ட்ரை கிரேப்ஸ், நான் கருப்பு ஒரு நாள் ஆரஞ்சு ரெண்டுமே மாற்றி சேர்த்துப்பேன். இன்னைக்கு வந்து ட்ரை பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேஷ்யூ நட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 3 அப்படின்னு கணக்கு வச்சு 9 கேஷ்யூ நட் அப்படின்றது போதுமானதாக இருக்கும். ஸோ 9 கேஷ்யூ நட். இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து, குடிக்கிற தண்ணியை நான் இதில் சேர்த்துருவேன், ஏன்னா இதே தண்ணியிலேயே நான் அரைச்சிடுவேன் காலையில். இது கூட பால் சேர்த்து அரைத்து மில்க் ஷேக் மாதிரி குடிக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணியை நான் இதில் கொட்டி வச்சுடுவேன். ஸோ இதை நைட் ஆனால் இதை ஒரு சின்ன ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுடுவேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, ஒருத்தருக்கு 4ன்னு கணக்கு எங்களுக்கு. பாதாம் பருப்பு 3 பேருக்கு. இது வந்து பாதாம் பருப்பு ஏன் தனியாக தண்ணியில் ஊற வைக்கிறேன்னா, பாதாம் பருப்பு எப்போவும் ஸ்கின்னோட யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்றதால ஸ்கின்னை பீல் பண்ணிவிடுவேன். ஸோ மில்க் ஷேக்குக்கு ஸ்கின்னை பீல் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு இதை தனியாக ஊற வச்சுடுவேன் தண்ணியில். காலையில் எழுந்ததும் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மக்கானா அப்படின்றது எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். மக்கானா பாயசம் இல்லை மக்கானா ஃப்ரை மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பேன். ப்ரோட்டீன் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இதை அரைக்கும் போது ஒரு 2 இல்லை 3 மக்கானா சேர்த்து அரைச்சிடுவேன். ஸோ காலையில் எப்படி இதை மில்க் ஷேக் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். இது நேற்று நைட்டு பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சேன் இல்லையா, அது தோல் உரிச்சிட்டு எடுத்துட்டு, இது நேற்று நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நட்ஸு சீட்ஸ் எல்லாமே. அந்த தண்ணி அப்படியே வற்றிடும், அந்த தண்ணியோட சேர்த்தே எடுத்துப்பேன். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா இதை அப்படியே அரைச்சி
நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி வேணால் சேர்த்துக்கோங்க, வெள்ளை சக்கரை வேண்டாம். குழந்தைங்களுக்கு நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கம்மியாக தான் கொடுப்பேன் நாட்டு சக்கரை கூட. நான் இந்த ஸ்மூத்தியை வடிகட்ட மாட்டேன். வடிகட்டினா நார் சத்து ஃபைபர் கண்டென்ட் போய்டும்னு அப்படியே நல்லா மையாக அரைச்சி அப்படியே கொடுத்துருவேன். ஸோ வாயில் திப்பி திப்பியாக வரக்கூடாதுன்னு முதல்ல சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் அரைப்பேன். இதை தொடர்ச்சியாக தினமும் குடிக்கிறதால பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய், நீரிழிவு நோய் பாதிப்புன்ற டயபெட்டிஸ், குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வளர்ச்சி, ஏன்னா புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கு இல்லையா, எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இவங்க 2 பேரையும் நைட் 8:30க்குலாம் நான் தூங்க வைக்கிறதால முக்கால்வாசி காலையில் 6:15 இல்லை மிஞ்சி போனால் 6:30 மணிக்குள்ளே எழுந்துருவாங்க. 6:30க்கு எழுந்ததும் 7:30 வரைக்கும் 1 hour உட்காந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, இல்லை அவங்க டான்ஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற பாடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் செய்து முடிச்சதுக்கப்புறம் 7:30க்கு இந்த ட்ரிங்க் தான் காலையில் முதல் உணவாக. 2 பேருக்கும் ரொம்ப வருஷமாகவே கொடுத்துட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே. பயங்கர சேஞ்ச். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறதோட மட்டும் இல்லை, வளர்ச்சி, குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சி, தசை வளர்ச்சிக்கு இந்த மில்க் ஷேக் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியா, ஷேயா, வெல்கம். உட்காந்து குடிடா. ஷேஜல்லா, நீ சொல்லு, இந்த மில்க் ஷேக் குடிச்சா எதுக்கெல்லாம் நல்லது? தலைமுடி இழுத்தா வரவே இல்லைல்ல? தலைமுடி இழுத்தா வரவே வராதுல்ல, கொட்டவே கொட்டாது. அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் இது குடிச்சா இது இருக்கும், கோவம் ஸ்கின் க்ளோ ஆகுதா? உனக்கு க்ளோ ஆகுதா? சூப்பரா. எனக்கும் க்ளோ. தேங்க்யூ. தியா குட்டி, நீ சொல்லலாம், இந்த மில்க் ஷேக் குடிச்சா என்னெல்லாம் ஆகும்? ஹார்ட் நல்லா இருக்கும், பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். பிரெயின் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா என்ன ஆகும்? படிக்கிறதெல்லாம் படிக்கலாம் லாபம் இருக்கும். ஞாபகம் இருக்கும்.